அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு செவி ஏற்போம் கட்டுப்படுவோம். பர்தாவை பேணுதல். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகுதான் மூமின்களான பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை மறைத்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் வகுத்தளிக்கப்பட்டது. அச்சட்டத்தை பேணுவதிலேயே அன்றைய நம்பிக்கை கொண்ட பெண்கள் அஜாக்கிரதையாக இருக்கவில்லை. அடுத்த கணமே ஏக இறைவனின் உத்தரவிற்கு உளப்பூர்வமாக கட்டுப்பட்டவர்களாக ஹிஜாபை அணிந்து கொண்டார்கள். ஆரம்ப கால முஹாஜிர் பெண்களுக்கு அல்லாஹ் கருணை புரிவானாக. நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறுக, அவர்கள் தங்கள் மார்புகள் மேல் தங்கள் துப்பட்டாவை போட்டு மறைத்து கொள்ளட்டும் எனும் அல் குர்ஆன் அத்தியாயம் 24 வசனம் 31வது வசனத்தை அல்லாஹ் அருளிய போது அவர்கள் தங்கள் கீழாடையில் ஒரு பகுதியை கிழித்து அதனை துப்பட்டாவாக ஆக்கி மறைத்து கொண்டார்கள். அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 4758. ஒருவரை அழைப்பதற்காக இருந்தால் அவருடைய தந்தை பெயருடன் சேர்த்து அழைப்பதுதான் அரபியர்களின் வழக்கம். அதே நேரத்தில் வளர்ப்பு மகன்களை அவர்களுடைய அசல் தந்தையுடன் சேர்த்து அழைக்காமல் வளர்ப்பு தந்தையின் பெயரோடு இணைத்து அழைத்து வந்தனர். இந்த வகையில் அவர்களை அழைப்பது கூடாது என்று அல்லாஹ் ஆணையிட்டான். அதன் பிறகு அன்றைய மக்கள் அனைவரும் தங்களின் நெடுங்காலமாக இருந்த வழக்கத்தை தகர்த்தெறிந்துவிட்டு இறைவனுக்கு அழகிய முறையில் அடிபணிந்தார்கள். வளர்ப்பு புதல்வர்களை அவர்கள் சொந்த தந்தையுடன் சேர்த்தே அழையுங்கள், இதுவே அல்லாஹ்விடம் நீதியாகும் எனும் அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 5வது குர்ஆன் வசனம் அருளப்படும் வரை நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அவர்களின் வளர்ப்பு மகன் ஸைத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸைத் பின் முஹம்மதின் புதல்வர் ஸைத் என்றே அழைத்தோம். அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 4782. இறை தூதரின் இறப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய உயிரை காட்டிலும் மிக அதிகமாக நேசித்த நபித்தோழர்களால் நபிகளாரின் மரணத்தை சாதாரணமாக தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதிகமான மார்க்க விளக்கத்தை பெற்றிருந்தவர்களான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட நபிகளாரின் இறப்பை ஏற்க மறுத்தவர்களாக இருந்தார்கள். இத்தகைய துக்கம் நிறைந்த தருவாயில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துவிட்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கின்ற திருமறை வசனத்தை ஓதி காட்டினார்கள். இதையடுத்ததுமே அல்லாஹ்வின் தூதர் இறப்பை அனைவரும் ஆணித்தரமாக ஏக மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். அந்நேரத்தில் நடந்ததை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கூறுவதை பார்ப்போம். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை போற்றிவிட்டு, எவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இறந்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வை எவர் வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் அல்லாஹ் என்றும் உயிருடன் இருப்பவன், அவன் இறக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். மேலும், நபியே, நீங்களும் இறக்க விரும்புவர்தாம், அவர்களும் இறக்க விரும்புவோர்களே எனும் அல் குர்ஆன் அத்தியாயம் 39 வசனம் 30ஆம் இறை வசனத்தையும், முஹம்மது ஓர் இறை தூதரே என்று வேறில்லை, அவருக்கு முன்னரும்
அவருக்கு முன்னரும் கூட பல இறை தூதர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். எனவே அவர் இறந்து விட்டாலோ அல்லது போரில் கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் உங்கள் கால் சுவடுகளின் வழியே பழைய மதத்திற்கே திரும்பி சென்று விடுவீர்களா? நினைவிருக்கட்டும், எவன் அவ்வாறு திரும்பி செல்கின்றானோ அவனால் அல்லாஹ்விற்கு எத்தகைய தீங்கும் செய்துவிட முடியாது. நன்றி செலுத்தி வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் அதற்குரிய பிரதிபலனை மிக விரைவில் வழங்குவான் எனும் அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 144 இறைவசனத்தையும் ஓதினார்கள். உடனே மக்கள் துக்கத்தில் தொண்டை அடைக்க விம்மி அழுதார்கள். அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 3668. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.